தமிழகத்திலே மிக பிரபலியமான ஒரு ஊழியக்காரர் சமீபத்திலே பேசப்பட்ட ஒரு காரியம் ஊடகங்களிலே அதை பலர் விமர்சித்து பேசி இருந்தார்கள். தமிழகத்திலே பிரபலியமான ஊழியக்காரர் அற்புதங்கள் நடக்காத சபைக்கு போகாதிருங்கள் என்று சொல்லி கோபத்தோடும் ஆதங்கத்தோடும் பேசினார். ஆதங்கம், ஆசை இருப்பது தவறல்ல. அதை தொடர்ந்து அவர் பேசின காரியம் அடிப்படையான வேத அறிவு கூட இல்லாதபடிக்கு பேசியதுதான் தவறு. நான் சொல்லுகிறேன், அற்புதங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே நடக்கிறது. போகலாமா, போகக்கூடாதா? அநேக விக்கிரக கோயில்களிலே அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு திருச்சபைக்கு அடையாளம் அற்புதங்கள், அதிசயங்கள் நடப்பது மட்டுமே. எங்கெங்க பரிசுத்த வேதாகமம் சொல்லி இருக்கிறது? யோவான் சானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்றாங்க, அற்புதம் செய்யாத ஊழியக்காரருடைய சபைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இங்க யோவான் சானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் சொன்னாங்க. யோவான் 10:41 வாசிக்கலாம். அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. எப்பா, அந்த யோவான் சானகன் ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா? ஒரு அற்புதத்தையும் செய்யல. ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது. இயேசுவை குறித்து அவர் சொன்னதெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது? மெய்யாக இருக்கிறது அப்படின்னாங்க. ஆனா யோவான் சானகன் என்ன தெரியுமா செய்யல? அற்புதம் ஒன்றும் செய்யல. இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன தெரியுமா செய்வாங்க? யோவானுடைய சபைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அவன் கூட்டத்துக்கு போகாதீங்க. ஏன் தெரியுமா? அற்புதம் ஒன்றும் செய்யல. யோவான் சானகன் கள்ளனா, பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஏரோது ராஜா என்ன தெரியுமா செய்றாரு? அழகா சொல்லுகிறார். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று. அல்லேலூயா. யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து அவருடைய யோசனையின் பிரகாரம் அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஆனா இவர் யார் தெரியுமா? ஒரு அற்புதமும் செய்யல. வேதத்திலிருந்து இந்த பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. அடிப்படையான வேத அறிவு இல்லாதபடிக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க பேசுறாங்க. ஏன்பா நீ சொல்லுத, பைபிள் சொல்லுது, சொன்னது அவரு. யாரா இருக்கட்டும், ஊழியக்காரன் பெருசா, ஆண்டோடைய வார்த்தை பெருசா? இயேசு சொன்னார் மத்தேயு 11:11, ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவன் யோவான் சானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஜனங்கள் சொன்னாங்க அவர் அற்புதம் செய்யலாம். இயேசுவை குறித்து சரியா சொன்னாங்க. ஏரோது ராஜா சொல்றாரு, அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி அறிந்து அவருக்கு பயந்து நடந்தான் என்று. இயேசு சொல்லுகிறார், ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர் யோவான் சானகனை பார்க்கலாம் பெரிய ஆள் யாருமே கிடையாது. ஆனா அற்புதம் செய்யல. அப்ப அற்புதம் செய்யலன்னா ஊழியக்காரன் இல்லைன்னா அப்ப இயேசு சொன்னது என்னது தெரியுமா? பொய். நான் சொல்லுகிறேன், கள்ள ஊழியர்களை இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய நிதானிப்போடு நிதானிச்சு பேசுங்க. ஒரு தப்பு கிடையாது. 1000 தப்பை தொடர்ந்து செய்துட்டு நியாயப்படுத்துவாங்க. அவங்கள திரளான பேர் பின்பற்றுவாங்க.